लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜிய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्ततितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்னைக்கு 2320வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழியிலே 9ஆம் பத்திலே வரக்கூடிய 7ஆம் திருமொழியினுடைய 9வது பாசுரம், 869வது பெரிய திருமொழி பாசுரம், திருவல்லா பாசுரத்திலே இது 9வது பாசுரம். முதலிலே தனியன். கலையாமி கலித்தும்சம் கவிம் லோக திவாகரம் யசிகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்கள் மங்கேர்கோன் தூயோன் சுரமானவேர் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமே பஞ்சு கணன் பொறி பரகாலின் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்குகள் மங்கேர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணுமென்னு கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையாளடியே வினையை துணித்துட வேணும் துணிந்து. 869வது பெரிய திருமொழி பாசுரம். வெள்ளியார் பிண்டியார் போதியார் என்று இவர் ஓதுகின்ற கண்ணநூல் தன்னையும் கருமம் அன்று என்று உயக் கருதினாயேல் தெள்ளியார் கைதொழும் தேவனார் மாமுனிநீர் அமுது தந்த வள்ளலார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மருவனெஞ்சே மருவனெஞ்சே. இந்த பாசுரத்திலே சிவபெருமானை, அருகதேவனை, பௌத்தனை, சுக்கிரனை என்றெல்லாம் சொல்லி அவர்களையெல்லாம் நீ தெய்வம் என்று கருதினாயானால், அவர்கள் சொல்லுகிற விஷயங்களை எல்லாம் நீ சரியென்று கருதினாயானால் தவறாகிவிடும். அப்படி அவர்கள் சொல்வதெல்லாம் நமக்கு உபதேசம் அல்ல என்று தவிர்க்க நினைத்தால் நீ தெளிவு பெற்றவர்கள் வணங்கப் பெறுகிற சுவாமியாயும் பெரிய கடலிலே நின்று அமுதம் எடுத்து தந்தவனான பெருமாளான திருவல்லா பெருமாளை சரணடை என்று சொல்லுகிற பாசம். வெள்ளியார் என்றால் சிவபெருமானை குறிக்கும், பாசுபதர்கள் என்று அந்த மதத்திற்கு பெயர். பிண்டியார் என்றால் ஜெயினர்களை குறிக்கும், அருகதேவனை வணங்குகிறவர்கள். போதியார் என்றால் போதி மரத்திலே ஞானம் பெற்றவராக கருதப்படுகிற புத்த மதத்தினர். அவர்களுக்கு என்று தனித்தனியாக நூல்களை வைத்துக்கொண்டு தெய்வங்களை வழிபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதெல்லாம் பொய்யான சாஸ்திரங்கள். அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, நமக்கு தேவையில்லை அப்படின்னு நீ நினைச்சியானா நீ செய்ய வேண்டியது ஒன்று தான். தெளிந்த மனமுடையவர்களான பெருமாளை ஏற்றுக்கொண்டு வணங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய பக்தர்களினுடைய வழிபாட்டு தெய்வமாக விளங்கக்கூடிய பெருமாளை சரணடை. எந்த பெருமாள் என்றால், முன்னொரு காலத்திலே ஆமையாய் இருந்து கடலில் இருந்து அமுதத்தை எடுத்து கொடுத்த பெருமாள் நமக்கு அருள் புரிய காத்திருக்கிறான். எனவே மற்ற மதங்களை கைவிட்டு நீ பெருமாளை சரணடை, அதுவும் திருவல்லாவிலே இருக்கக்கூடிய பெருமாளை சரணடை என்று சொல்லுகிற பாசம். வெள்ளியார் என்பது சுக்கிரனையும் குறிக்கும். பொதுவாக உலக வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய இன்பங்களுக்கெல்லாம் சுக்கிரனுடைய ஆசீர்வாதம் தேவை என்று சொல்லுவார்கள். எனவே வெள்ளியார் என்றால் சுக்கிரன். இந்த உலக வாழ்க்கையை நிரந்தரம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறவர்களாய் இருக்காது என்று கடந்த பாசங்களில் எல்லாம் சொன்னார். இந்த உடம்பு போய் உள்ளம் போய் எல்லாம் சொன்னார் அல்லவா? அப்படி பஞ்சபூதங்களினால் ஆனப்பண்ண பௌதிக தொகுப்பானது உடம்பு பிரதானம் கிடையாது, இதற்கு அழிவு உண்டு. எனவே அழிவில்லா பெரும்பொருளை அடைய வேண்டும் என்றால் அதற்கு நீ பெருமாளை சேவிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி வந்ததனாலே வெள்ளியார் என்பதற்கு இங்கே சுக்கிரனுடைய அருளை பெறுவது கூட சாஸ்வதம் என்று நினைத்தால் அது தவறு என்று சொல்லுகிறார். பூமலிய சோகின் புனை நிழல் அமர்ந்த என்பது
அருகதேவனை குறிக்கக்கூடிய ஜெயினர்களுடைய தெய்வம் அது. அந்த தெய்வத்தை வழிபடுபவர்கள் தாங்களே சிறந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அதை நீ தவறு என்று உணர்ந்தால் என்று சொல்றார். இதுதான் பவனந்தி முதலியர் நன்னூலில் முதல்ல சொல்றார், பூமலிய சோகின் புனை நிழல் அமர்ந்த என்று சொல்கிறார். அதே போல புத்த தேவதையை பற்றி சொல்கிற போது போதி வேந்தன் என வழங்குதல் காணுக என்றால், அரசனாக இருந்து போதி மரத்தடியிலே ஞானம் பெற்று புத்தனாகானான். அப்படி அந்த புத்த மதத்திலே சொல்லக்கூடிய கருத்துக்களும் நமக்கு சரி கிடையாது என்று நீ நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தால் நீ இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரி கிடையாது என்று நினைத்தால் எது சரியான இடம் என்று உனக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் சொல்லுகிறேன். தெளிந்த மனோடையவர்கள் உபாயம் உபேயம் என்று சொல்லக்கூடிய பொருளாகவும் பொருளுக்கு காரணமாக இருக்கக்கூடியவன் அவனே என்கிற நம்பிக்கையோடு திட நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்கள். கலக்கமில்லா நற்றவ முனிவர் கரை கண்டோரு துளக்கமில்லா வானவர் என்று சொல்லுகிறபடி ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து கொள்ளக்கூடிய மகரிஷிகள், சனகாதி மகரிஷிகளும் முக்தர்களும் நித்திய சூரிகளும் முன்னீர் என்றால் ஆற்று நீர், ஊற்று நீர், கடல் நீர் என்று சொல்லக்கூடிய மழை நீர் என்று சொல்லக்கூடிய மூன்றும் பிரதானமாக இருக்கக்கூடியது கடலிலே. அப்படி ஆற்று நீரும் அதில் சேரும், ஊற்று நீரும் அதில் சேரும், மழை நீரும் அதில் சேரும், மூன்று நீரும் சேர்ந்தது தான் கடல். அப்படி முன்னுயிரிலே ஒரு காலத்திலே ஆமையாய் தோன்றி தன் உடல் நோக நோக அமிர்தத்தை கிடைத்து கொடுத்தவளான அந்த பெருமாளை சரணடைய வேண்டும் என்று சொல்லுகிற அழகான 9வது பாசுரம். இந்த பாசுரம் நாளை பலன் சொல்லி தலை கட்டுகிற 9ஆம் பத்தினுடைய 7ஆம் திருமணனுடைய 10வது பாசுரத்தை அனுபவிக்கிறோம். மீண்டும் ஒருவரே இந்த பாசுரம். வெள்ளியார் பிண்டியார் போதியார் என்று இவர் ஓதுகின்ற கள்ள நூல் தன்னையும் கருமம் அன்று என்று உய்ய கருதினாயேல் தெள்ளியார் கழுதொழும் தேவனார் மா முதுநீர் அமுது தந்த வள்ளலார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்தியாப்சனாவா பிரகதேது சுபாவாது கரோமியத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.